Hello guys, welcome back to the video. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 1365. How many numbers are smaller than the current number? ஓகேவா? நமக்கு ஒரு நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு லூப் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஐன்னு இன்னொன்று ஜேன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ யூஸ் பண்ணுறப்ப ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் இந்த அரே ஸ்மாலர் தென் இட், அதாவது ஐயை விட எத்தனை நம்பர் ஸ்மாலராக அந்த அரேயில் இருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? தென் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஐயை விட எந்தெந்த நம்பர் ஸ்மாலராக இருக்கோ அதெல்லாம் நம்ம இது பண்ணணும். ஓகேவா? அது இன்னர் லூப் வந்து நம்ம ஜேன்னு வச்சுப்போம். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜே நாட் இட்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? இது ரெண்டு ஆண்ட் கண்டிஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 8 1 2 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8ஐ விட மற்ற எல்லா நம்பரும் சின்னது தான். கரெக்டாக 4 1 2 3 4 நம்பர் சின்னது. ஓகேவா? இதில் 1ஐ விட எந்த நம்பருமே சின்னது கிடையாது. ஸோ 0 வந்துடும். தென் 1ஐ விட எந்த நம்பர்ஸ் இருக்கு, ஒன்று வேற எதுவுமே சின்னது இல்லை. ஓகே, 2 விட நமக்கு என்ன இருக்கு, ஒன்று தான் சின்னதா இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு 2 இருக்கனால ரெண்டு 1 வந்துருச்சு. தென் 3ஐ விட எத்தனை சின்னது இருக்கு, 1 இருக்கு, இந்த 2 இருக்கு, இந்த 2 இருக்கு. ஸோ டோட்டல் 3. ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதே எக்ஸ்பிளேஷன் தான். ஓகே, வாங்க இந்த இது பண்ணலாம். ஓகே, ஃபார் ஐ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் லூப் ஃபார் ஐன்ற ஓகே. இப்போ நம்ம அவுட்டர் லூப், அதாச்சும் அவுட்டர் லூப் தான் ஐ லூப். ஓகேவா? அவுட்டர் லூப்ல வந்து நம்ம ரன் ஆகுறப்ப நம்ம வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இன்னர் லூப்ல தான் நமக்கு வந்து கம்பேரிசன் பண்ணி நமக்கு கடைசியாக ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் நம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் நம்ம ரைட் பண்ண போறோம். இஃப் j not is equal to I and num of j then num of I. கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே அரேல அவங்க நம்ம இந்த கவுண்ட் பண்ற வேல்யூ நம்ம இது பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம இன்னொரு அரே வேணும். கரெக்டா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நியூன்னு சொல்லி ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த கண்டிஷன் மீட் ஆகிறப்ப நம்ம அந்த இன்க்ரிமெண்ட் பண்றோம், ஒரு இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஓகேவா? இந்த லூப் முடிகிறப்ப, எனக்கு இந்த இன்னர் லூப் முடிகிறப்ப எனக்கு இந்த அவுட்டர் லூப் அதான் நெக்ஸ்ட் நம்பர் வரும். கரெக்டாக எனக்கு இந்த லூப் முடிகிறப்ப எனக்கு என்ன ஆகணும்னா வெளியில இருக்க அந்த இன்னொரு அரேல நம்ம வந்து அப்பண்ட் பண்றோம், அப்பண்ட் கவுண்ட். ஓகேவா? திரும்பி நெக்ஸ்ட் லூப் வரப்ப என்ன ஆகும், எனக்கு கவுண்ட் வந்து 0 ஆயிரும், தென் அப்பண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த ஓல் அவுட்டர் லூப் முடிகிறப்ப என்ன பண்ணணும், ரிட்டர்ன் நியூ. ஏன்னா அவங்க வந்து லிஸ்ட் தான் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரே ஒரு சின்டெக்ஸ் எரர் வந்திருக்கு, சாரி. நம்ம 1 செகண்ட் பண்ணலாம். ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த தடவை நமக்கு வந்து 273 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. நம்ம இன்னும் அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஈஸியான ப்ராப்ளம்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.